அன்பான நேயர்களே, நாம் இடைவெளிக்கு முன்பாக பீனிசம் என்று சொல்லக்கூடிய நோய்க்கான காரணங்களை பார்த்தோம். அந்த நோயை தவிர்ப்பதற்காக நாம் எடுத்துக்கொண்ட செண்பக பூக்களின் மருத்துவ குணங்களையும் பார்த்தோம். இப்பொழுது பீனிசம் தைலம் தயாரிப்பதற்காக நாம் செண்பக பூக்களை மகரந்தங்கள் நீக்கிவிட்டு இதழ் இதழாக தனித்தனியாக எடுத்த செண்பகப்பூ 25 கிராம், நல்லெண்ணெய் 100 மில்லி. அன்பான நேயர்களே, முதலில் நாம் நல்லெண்ணெயை நன்றாக காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நல்லெண்ணெயில் நாம் செண்பகப்பூ இதழ்களை சிறிது சிறிதாக சேர்த்து தைல பதத்திற்கு கொதிக்க வைக்க வேண்டும். அற்புதமான செண்பகப்பூ நல்லெண்ணெயில் சேர்ந்ததும் தன்னுடைய மருத்துவ குணங்களை படிப்படியாக நல்லெண்ணெயில் இறக்கி விட்டுவிட்டன. இப்பொழுது காய்ந்த செண்பகப்பூ அந்த தனியாக மேலே மிதங்கும். அதை கண்டுகொண்டு நாம் தைல பதத்திற்கு வந்த செண்பகப்பூ தைலத்தை வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, அற்புதமான முறையில் நாம் செண்பகப்பூ தைலத்தை தயாரித்து வைத்துள்ளோம். இதை நன்றாக ஆற வைத்து எடுத்துக்கொண்டு பீனிசம் என்று சொல்லக்கூடிய நோய் உடையவர்கள் நண்பகல் வேளையில், அதாவது காலை 8 மணிக்கு மேலாக சூரிய உதயம் வந்த பிறகு தேவையான அளவிற்கு இந்த செண்பகப்பூ தைலத்தை எடுத்துக்கொண்டு நெற்றி பொட்டில் நன்றாக தேய்க்கவும். சிறிதளவு மூக்கின் மேல் பகுதியில் நன்றாக தேய்த்து ஒரு துளி அளவிற்கு நன்றாக சிறு கையில் இட்டு முகர்ந்து பார்க்க வேண்டும். இவ்வாறு நாள் ஒன்றிற்கு 2 வேளை காலை 8 மணிக்கு மேலாகவும் நண்பகல் 3 மணிக்கு உள்ளாகவும் 2 வேளை தொடர்ந்து செய்து வந்தால் எப்பேற்பட்ட பீனிசமும் படிப்படியாக குறைந்துவிடும். ஒரு சிலருக்கு ஒரே வாரத்தில் சரியாகிவிடும், ஒரு சிலருக்கு 10 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். அந்த நோயின் அறிகுறியும் நோய்க்கேற்ப அவர்களின் உடல் தன்மையை பொறுத்து விரைவாக மாறிவிடும். அன்பான நேயர்களே, அற்புதமான முறையில் பக்க விளைவுகள் இல்லாத செண்பக பூவை கொண்டு நாம் தயாரித்த இந்த பீனிச தைலத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி இவையெல்லாம் கண்டங்கத்திரியை நினைத்தவுடன் வெளியேறிவிடும். மேலும் தோல் நோய் லூகோடர்மா அல்லது விட்டிலிகோ, தூய தமிழில் வெண் குஷ்டம் அல்லது வெண்படை புள்ளி நோய் என்று சொல்லக்கூடிய நோய்களை மிகவும் சுலபமான முறையில் தீர்க்கக்கூடிய ஆற்றல் கண்டங்கத்திரி என்கிற மூலிகைக்கு உள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் ஏற்படும் மாதவிலக்கு பிரச்சனையில் அடிவயிறு நொந்து நொந்து வலிக்கும். அந்த வலியை மிகவும் அற்புதமான முறையில் போக்கக்கூடிய ஆற்றல் கண்டங்கத்திரி மூலிகைக்கு இருப்பதால் நாம் கண்டங்கத்திரி என்கிற மூலிகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை முடக்கு நீற்றான் என்று சொல்லக்கூடிய முடக்கொத்தான். மிகவும் அற்புதமான கொடி கொடியாக கொத்து கொத்தான முக்கோண வடிவில் காய்த்து தொங்கிக் கொண்டிருக்கும் அற்புதமான ஒரு மூலிகை முடக்கு நீற்றான். தரையோடு படராமல் செடிகள் மீது படர்ந்து கொடியாக செல்லக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை. இதன் பெயரிலேயே வாதத்தை நீக்கக்கூடிய
அற்புதமான ஒரு பொருள் முடக்கு நீட்டான். பெண்கள், ஆண்கள், கால்சிய சத்து குறைபாடு உடையவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம், இயற்கை தந்த அற்புதமான ஒரு மூலிகை முடக்கொத்தான். இதன் இலையை நன்றாக தைலமாக காய்ச்சி தடவி வந்தால் இதன் சத்துக்களால் மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய வலிகள் விலகும். இதன் இலையை பச்சரிசி மற்றும் உளுந்து இவற்றோடு சேர்த்து அடை செய்து சாப்பிட்டு வந்தால் முடக்குவாதம், கீழ்வாதம், ஆமைவாதம், நடுக்குவாதம், முடக்கு வலி, வாத வலி இவையெல்லாம் படிப்படியாக நீங்கி எலும்புகளுக்கு அதீத பலம் ஏற்படும். முடக்கிக் கொண்டிருக்கும் கால்களை நீட்டக்கூடிய ஆற்றல் இதன் இலைகளுக்கு இருப்பதால் நாம் இந்த இலையும் எடுத்து வைத்துள்ளோம். மேலும் இது மாதவிலக்கு காலத்தில் வருகின்ற இரத்த சுழற்சி, 3 நாட்களில் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் என்று சொல்லக்கூடிய இரத்த சுழற்சியை முறையாக அமைத்து தரும். அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற அடி வயிற்று வலியை நீக்கும் என்பதால் முடக்கொத்தான் என்கிற மூலிகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு காய கற்ப மூலிகை தூதுவளை. வெள்ளை தூதுவளை, சிவப்பு தூதுவளை என்று 2 வகைகளில் நமக்கு கிடைக்கின்றன. சிவப்பு தூதுவளை மிக சிறந்த கிருமி நாசினி. கோழை அகற்றி நெஞ்சு சளியை கரைக்கும், நுரையீரல் பகுதியை பாதுகாக்கும், நுரையீரலில் தோன்றக்கூடிய புற்றுநோயை முறையாக தவிர்த்து அங்கு இருக்கக்கூடிய கிருமிகளை போக்கி காசம் என்று சொல்லக்கூடிய டியூபர்குலோசிஸ் இவையெல்லாம் வராமல் பாதுகாக்கும், உடலுக்கு தெம்பு தரும், இரத்த பெருக்கத்தை சுத்தி செய்யும், உடலெங்கும் இரத்த ஓட்டம் ஏற்படும், பிளட் சர்க்குலேஷன் அவற்றை சுத்தி செய்து ஒரு பிளட் பியூரிஃபையர் இரத்த சுத்தியாக செயல்படுகின்றது. அன்னம் என்று சொல்லக்கூடிய மேல் அன்னத்தில் இருக்கக்கூடிய கோழையை கரைத்து வெளியேற்றி கண்களுக்கு ஒளி தந்து இது ஒரு காய கற்ப மூலிகையாக செயல்படுவதால் நாம் தூதுவளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு பொருள் சீர் அகம் என்று சொல்லக்கூடிய சீரகம். உள் உறுப்புகளை பாதுகாக்கும். கல்லீரல், மண்ணீரல், சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல் இவையெல்லாம் இருக்கக்கூடிய குற்றங்களை நீக்கி உயர் இரத்த அழுத்தம் மற்றும் தாழ்ந்த இரத்த அழுத்தம் என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் இவற்றை வராமல் பாதுகாத்து உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி எளிமையான முறையில் ஜீரணத்தை மேம்படுத்தும். மேலும் இதற்கு மற்றொரு பெயர் ஜீரண குடோரி, வாதாபி என்று பெயர். ஆகையால் நாம் ஜீரகத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் அதிமதுரம். மதுரம் என்றால் இனிப்பு. அதிகப்படியான இனிப்புகள் கொண்ட வேர் தண்டிற்கு பெயர் அதிமதுரம். தொண்டை வலி, பிரசவ வேதனை, அடி வயிற்று வலி, அதீத குருதி பெருக்கு, இரத்தப்பெருக்கு இவையெல்லாம் வராமல் பாதுகாக்கும். அழுக்குகள், மாதந்தோறும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சூதக அழுக்குகளை வெளியேற்றி இரத்தத்தை சுத்தி செய்யும் என்பதால் நாம் அதிமதுரத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் நாம் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகள் மற்றும் செய்யப்போகின்ற மருந்தின் செயல்முறையை சிறிது இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.